Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel Anbudan Sindhu. நிறைய friends என்னோட வீடியோஸ் பிடிச்சி subscribe பண்ணிருக்கீங்க and ரொம்ப ஸ்வீட்டான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட heartfelt thanks. இன்னைக்கு வீடியோல நம்ம எக்ஸசைஸ் அதாவது நான் பண்ணக்கூடிய வொர்க் அவுட்டை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் டயட் இருந்தப்போ நான் weight loss பண்ணப்போ நான் என்னமெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தான் வந்து நான் ஷேர் பண்றேன். சோ எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல. நான் வந்து ஜெனரலா யோகா கத்துக்கறப்போ பண்ணக்கூடிய வார்ம் அப் எக்ஸசைஸும் அதோட வந்து சூரிய நமஸ்காரமும் சேர்த்து பண்ணுவேன். மொத்தத்துல வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 hour ஆகும். அதுக்குள்ளே கூட சில சமயம் வந்து முடியும். நம்ம செய்யறத பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட்ல பண்றப்போ நான் வந்து முதல்ல டிஸ்க்ளைமர் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படினா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா செய்யுங்க. மத்தபடி எல்லாரும் வந்து செய்யலாம். அத சின்ன குழந்தை 5-6 வயசுல இருந்து வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வொர்க் அவுட் தான் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. மற்றபடி எடுத்ததே வந்து எக்ஸசைஸ் ஏதாவது நம்ம பண்ணுறப்போ ரொம்ப ஹர்ட் பண்ணி உடம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினச்சி செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா எடுத்ததே நரம்புங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்கும். மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதமாகுது ஆகும். அதாவது 10 நாளைக்கு மேலே தான் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து உடம்பு வலிய ஆரம்பிக்கும். அதனால் எடுத்ததே ரொம்ப ஹர்ட் பண்ணி இந்த மாதிரி தொடணும் அப்படின்னு அதே மாதிரி தொடணும்னு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு. வரல அப்படின்னா நம்ம வந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா போக போக கண்டிப்பாக வரும். அதே மாதிரி செய்கிறப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து பயங்கரமான பெயின் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. அதை வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் மறுபடியும் மறுநாள் 3ஆவது நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதாவது லைட்டாகவாச்சும் செய்யணும். சுத்தமாக செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி மறுபடியும் செய்யவே முடியாது. 3ஆவது நாள் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கிறப்போ கொஞ்சம் கம்மியாக செஞ்சாலும் கூட பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ தான் வந்து ஒரு 4-5 நாள் கழித்து உடம்பு வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் ஆகும். பெயினெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். ஜென்ரலாக நம்மளுக்கு இருந்த பழைய வலிகள் எல்லாமே கூட வந்து குறையும். நல்லா வந்து பாடி வந்து நல்ல ஷேப்டாக டோன்டாக வந்து மாறும். ஏன்னா தனித்தனி எக்ஸசைஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹோல் பாடிக்கான ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா வந்து பாடி வந்து டோன்டாக சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் ஏதாவது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்னை இப்போவே ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத ராகவ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவான். ராகவும் வந்து சின்ன வயசுலேருந்து யோகா கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சரி கிளாஸ் போகிறதால நிறைய இந்த ஆர்ம் ஒர்க் அவுட்லாம் வந்து நிறைய பண்ணுவான். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதையும் வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. எல்லா பார்ட்ஸ்க்கான ஒர்க் அவுட் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போது கண்ணுக்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். மேலே கீழேன்னு 10 டைம்ஸ் பண்ணணும். நான் டைம் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் 5 டைம்ஸ் பண்ணுறோம். நீங்கள் பண்ணுறப்போ 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போ அது பண்ணி முடிச்ச உடனே சைடு டு சைடு இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு பார்க்கணும். இதுவும் வந்து எல்லாமே 10 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபுல் ரவுண்டு பண்ணணும். ஐசியை வந்து ஃபுல் ரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸில் பண்ணணும். திரும்பி ஃபஸ்ட்டில் வரலனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி டைம் எடுத்து பண்ணுங்கள். அடுத்ததாக கழுத்துக்கு பண்ணலாம். பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா வந்து நிறைய பேராலாம் செய்ய முடியாது. ஸோ நல்லா நரம்புங்கள்லாம் நல்லா இழுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இது வந்து 10 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ தூரம் சாய்க்க முடியுதோ அவ்வளோ தூரம் சாய்ச்சா கூட போதும். போக போக வந்துடும். ஸோ இப்போ ஃபுல் ரவுண்டு பண்ணணும். இது மட்டும் இனிஷியலாக 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் 5 டைம்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கழுத்துக்கான எக்ஸசைஸ். இது பண்ணுறப்போ இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான சதை அதெல்லாம் வந்து நல்லா குறையும். ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வராமல் தடுக்கும். இது பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஷோல்டர் மசில்ஸ் அண்ட் ஆர்ம் மசில்ஸை டோன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ரொம்ப சூப்பரான எக்ஸசைஸ். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பண்ண முடியலன்னா கூட ஒரு 10 to 20 டைம்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இனிஷியலாக வந்து 10 தடவை பண்ணுங்கள். நாங்கள் வந்து எல்லாமே 5 தடவை செஞ்சு காட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டருக்கானது ஷோல்டர் ரொட்டேஷன். இந்த மாதிரி வந்து நின்றுக்கிட்டே வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அதாவது 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி முடித்த பிறகு ரிவர்ஸில் 10 தடவை பண்ணணும். அடுத்ததாக
கை எடுத்துகிட்டு வந்து ஷோல்டரில் இது மாதிரி வச்சுக்கிட்டு 2 முட்டியும் வந்து டச் ஆகிற மாதிரி இதே மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் ரிவர்ஸ்லேயும் 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி ஒரு கால் வந்து முன்னாடி வச்சுக்கணும். முன்னாடி வச்சுக்கிட்ட காலுக்கு அந்த ஈக்குவலாக அந்த வந்து கையை வந்து நம்ம ஸ்விம் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அது பண்ணி முடிச்ச உடனே அடுத்த கால் மாற்றிட்டு ரிவர்ஸில் வந்து ஸ்விம் பண்ணணும். அடுத்து 2 காலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து 2 கையும் வந்து ஒரே ஈவனாக வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அடுத்ததாக ரிவர்ஸில் பண்ணணும். அடுத்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தான், ஸ்லோவாக செஞ்சு காட்ட சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிரெயின் வந்து ஷார்ப் ஆகும். ஒரு கை வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு கை பேக்லேயும் வந்து இப்படி சுற்றணும். ஸோ நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்கெல்லாம் வருதுன்னு சொல்லுங்கள். அதே தான் வந்து ரிவர்ஸ்லேயும் வந்து செய்யணும். அடுத்ததாக சிசர்ஸ் மாதிரி வந்து கை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். தொலைன்னு இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு பண்ணுறதுல யூஸே இல்லை. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிசர்ஸ் மாதிரி வந்து பண்ணணும். இது வந்து ஒரு 20 தடவை பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஷோல்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும், கை கீழே இறங்கக்கூடாது. ஸோ அடுத்தது இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து கையை டச் பண்ணுறது, இதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பின்னாடி விரல் வந்து நம்ம விரல் வந்து டச் ஆகணும், அந்த மாதிரி செய்யணும். இது எல்லாமே வந்து ஆர்ம் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். இது இந்த மாதிரி செய்யணும் பாருங்கள். கை அப்படி வச்சுட்டு ஒரு கையில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து இழுக்கணும். அதாவது ஜென்டிலாக தான் பண்ணணும், ரொம்ப வந்து ரஃப்பாக பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது எல்லாமே வந்துடாது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இதுவும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 3 வந்து பார்த்தோன்னா நம்மளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னு தான் சொல்லலாம். இது 3 வரல, இதில் எது வரலனாலும் நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தடுத்த ஒர்க் அவுட் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆர்முக்கும் ஷோல்டருக்குமான ஒர்க் அவுட் முடிஞ்சுது. அடுத்ததான் ரிஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறோம். கட்டை விரல் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். 10 டைம்ஸ் ஒரு டைரெக்ஷன்லேயும் 10 டைம்ஸ் செஞ்சு முடித்த உடனே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதும் ஷோல்டரும் கையும் ரொம்ப பெயின் எடுக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இடுப்பு வயிறு இதுக்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நின்றுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் 10 தடையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 தடையும் செய்யணும். அடுத்து முடிஞ்சதும் இப்போ செய்யக்கூடியது இடுப்பு வந்து நல்லா வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா டோன் ஆகும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு இப்படி செய்யலாம், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சைடில். அப்புறம் நல்லா பழகிட்ட பிறகு இந்த மாதிரி கை விட்டுட்டே நம்ம வந்து செய்கிறப்போ நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா திரும்பி பார்க்கணும். அப்போ நல்லா ட்விஸ்ட் ஆகிறப்போ இடுப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் ஆகும். அடுத்தது கை வச்சுக்கிட்டு ஆப்போசிட் காலால் வந்து டச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கையை வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நேராக வச்சுக்கிட்டு நம்ம வந்து டச் பண்ணலாம். இப்போ அடுத்த லெக்கில் வந்து டச் பண்ணணும். இப்போது நல்லா வந்து பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு வளைஞ்சிட்டு அடுத்தது முன்னாடி வளைஞ்சி கால் கட்டை விரலை வந்து தொடணும். இது எத்தனை பேரால் பண்ண முடியும்னு தெரியல. உங்களை முட்டி அளவுக்கு வளைய முடிஞ்சாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு வளைய முடியுதோ அந்த அளவுக்கு தொடலாம். ஸோ நம்ம பேக்கில் பெண்டிங்கும் ஃப்ரண்ட் பெண்டிங்கும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போது இது பண்ணுறப்போ வந்து நல்லா டோன் ஆகும் மசில்ஸ் எல்லாமே. அதுவும் இல்லாமல் தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து நல்லா டோன் ஆகும். தொடைக்கான ஒரு ஒர்க் அவுட்டாக கூட நம்ம இதை பண்ணலாம். அடுத்தது நீ ரொட்டேஷன். இது மாதிரி 10 தடவை இந்த ஒரு டைரெக்ஷனில் பண்ணிவிட்டு அடுத்த டைரெக்ஷன்லேயும் வந்து திரும்பி 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு ஒரு காலை வந்து லேசாக தூக்கி காலை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும்.
இது எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. நம்மளுக்கு எல்லா நர்வ்ஸும் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபிக்ஸ்டு ஆகிட்ட மாதிரி ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். போக போக வந்து கரெக்டாக எல்லாருக்குமே நல்லா வரும். இப்போது அடுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே உட்காந்து பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு காலை தூக்கி அந்த கட்டை விரலுக்கும் பக்கத்து விரலுக்கும் நடுவில் வந்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி கட்டை விரலால் தரையை தொடணும். இது செய்கிறப்போ கை வந்து மடக்கிறதோ இல்லை கையை எடுத்துடுறதோ கூடாது. பர்ஃபெக்டாக செஞ்சோன்னா தான் நம்ம வந்து 1-2 செஞ்சால் கூட பர்ஃபெக்டாக செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுவும் 10 டைம்ஸ் பண்ணணும். இது வந்து கால் முட்டி மேலே அடுத்த பாதத்தை வச்சுட்டு தரையை வந்து தொடணும். அதையும் 10 தடவை பண்ணிவிட்டு ரிவர்ஸில் மாற்றிட்டு இதையும் வந்து 10 தடவை செய்யுங்க. இது செய்கிறப்பவும் வந்து இடுப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா டோன் ஆகும். அடுத்ததாக கால் மேலே கால் போடுற மாதிரி போட்டு, அதாவது கால் மேலே கால் போட்டு பாதத்தை வந்து லேசாக உள்ளே விட்டு அப்படி எடுத்து திரும்பி திரும்பி இந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி கால் மாற்றி போட்டு திரும்பி நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இடுப்பில் வந்து நல்லா டோன் ஆகும் மசில்ஸ். அடுத்ததான் அப்படியே படுத்துட்டு நம்ம அதையே தான் செய்ய போகிறோம். படுத்துட்டு இப்போ முட்டியை வச்சு தரையை வந்து டச் பண்ணணும். ஸோ அப்போவும் வந்து இடுப்பு மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் ஆகும். தைஸில் இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து நல்லா டோன் ஆகும். கால் மாற்றி போட்டு திரும்பியும் அதே மாதிரி செய்யணும். செய்கிறப்போ கை வந்து தூக்கக்கூடாது, தரையிலேயே இருந்து தான் வந்து நல்லா செய்யணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ரிலாக்ஸ் ஆகும் பாடி. ஸோ இந்த மாதிரி எப்போயாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சைக்கிளிங் பண்ணணும். இதுவும் வந்து பண்ணுறப்போ வயிறு தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா டோன் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக செஞ்சுட்டு போக போக வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. எடுத்ததே வந்து உடம்பு ஹர்ட் பண்ண வேண்டாம். இப்போது ரிவர்ஸ்லேயும் வந்து ரிவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இது பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக அந்த கை முட்டியால் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் கால், அதாவது ரைட் கையை வந்து லெஃப்ட் கால் முட்டியை டச் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம வந்து டச் பண்ணணும். இதுவும் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். இதுவும் வந்து தைஸ்க்கான ஒரு நல்ல எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லாமல் ஹோல் பாடியுமே ஒர்க் ஆகுது. இதில் நல்ல ஒரு ஒர்க் அவுட். இது வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு கீழே கை வச்சுக்கிட்டு, அதாவது நடக்கிற மாதிரியே செய்யணும், முட்டி மடங்கக்கூடாது. இந்த மாதிரி வாக் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி தொடைக்கு கீழே கை வச்சுக்கிட்டும் வந்து நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 20 டைம்ஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து தொடையிலையும் வயிறுலையும் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா டோன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். 2 காலையும் ஒன்றா வச்சுக்கிட்டு திஷ்டி சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கணும். இதுவும் எவ்வளோ பண்ண முடியுமோ செய்யுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். கையை வந்து இதே மாதிரி தொடைக்கு கீழே வச்சுக்கிட்டு லேசாக தூக்கி வச்சோம் அப்படின்னா வயிறில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் கிடு கிடு கிடுன்னு ஆடும். நல்லா வந்து மசில்ஸ் டோன் ஆகும். ஸோ அடிக்கடி பண்ணலாம் இது மாதிரியும். அதே மாதிரி தூக்கி நல்லா வந்து இந்த அளவுக்கு தூக்கி வச்சுக்கிட்டும் வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்பயும் வந்து நல்லா மசில்ஸ், வயிறுக்கான மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ அது முடிஞ்ச பிறகு போட் பொசிஷனில் நம்ம வந்து இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியுமோ. ஃபஸ்ட்டில் வந்து நிற்க முடியலன்னா இந்த மாதிரி கால் பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க முதல்ல பண்ணுறவங்க. அடுத்தடுத்து பண்ணுறப்போ நல்லா நம்ம இது மாதிரி விட்டுட்டு நல்லா பண்ணாலே நல்லா இருக்கும். வயிறு மசில்ஸுக்கு தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா டோன் ஆகும். கை ரெண்டையும் மேலே வந்து நீட்டிக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டு எழுந்து வந்து கால் கட்டை வரல தொடுறப்போ மூச்சு விடலாம். இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நல்லா செய்கிறப்போ நல்லா ஹோல் பாடிக்கான ஒரு ஒர்க் அவுட் தான் இது. காலில் தொடையில் இருக்கக்கூடிய நரம்புலேருந்து எல்லா நரம்பும் நல்லா வந்து இழுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அதிகமாக செய்யுங்க. அடுத்தது ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு நல்லா கால் இது மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எழுந்து வந்து கால் கட்டை வரல தொடணும். மென்ஸ்ட்ருவல் டைமில் லேடிஸ் வந்து எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒர்க் அவுட்டு, வாக்கிங் எதுவுமே பண்ணாமல் ரெஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட்லலாம் பாதி தான் வந்து என்னால் வளைய முடியும். இப்போ வந்து தலை வந்து முட்டி தொடுற அளவுக்கு என்னால் வந்து குனிய முடியுதுன்னா இந்த ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுறதால தான். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக 12 தடவை செஞ்சுடுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் செஞ்சு அதுக்கடுத்து கிராஜுவலாக 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
சூரிய நமஸ்காரம் ஏற்கனவே நான் வீடியோவை போட்டிருக்கேன். ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த சூரிய நமஸ்காரமில். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளும் வந்து வெயிட் லாஸ் ஆகி ஃபிட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு டயட்டு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டோட இந்த எக்ஸசைஸும் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.